தெற்கு ரயில்வேலேருந்து நம்ம பெரும்பாலும் எதிர்பார்த்த சூப்பரான வேலைவாய்ப்பு கால்பர் ஆயிருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். தெற்கு ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் முன் விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தலை கவனமாக படித்து தகுதியை ஒரு முறை தெளிவாக சரிபார்க்க வேண்டும். தெற்கு ரயில்வேயில் ஆள் சேர்ப்பு வேலை வாய்ப்புகள், தேர்வு பட்டியல், தகுதி பட்டியல், முடிவுகள் போன்ற கூடுதல் விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும். தெற்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு சதன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2024 பற்றிய முழு விவரங்களை பெற இந்த பதிவை முழுவதுமாக பார்க்கவும். தென்னக ரயில்வே சதன் ரயில்வே அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஆட்சேர்ப்பு அறிவிப்பு இணைப்பு பக்கத்தின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்ப்போம் வாங்க. தெற்கு ரயில்வேயில் வேலைவாய்ப்பு 2024 அறிவிப்பை பற்றி பார்ப்போம். நிறுவனம் பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சதன் ரயில்வே. பணிகள் அப்ரண்டிஸ். மொத்த காலியிடங்களை பாருங்கள், 2700 ப்ளஸ். அதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரியா? விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/2/2024. எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலான்னு பாருங்கள். sr.indianrailways.gov.in அந்த அட்ரஸில் போய் நம்ம விண்ணப்பிக்கலாம். சரியா? மேலும் விவரங்களை பார்ப்போம். கிளை பிரிவில் கல்வி தகுதி, தேர்வு செயல்முறை, விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தெற்கு ரயில்வே அப்ரண்டிஸ் ஆட்சேர்ப்புக்கான செயல்முறையை எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது பற்றிய விரிவான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் தெற்கு ரயில்வே அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு 2024 பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? கல்வி தகுதியை பாருங்கள். 10th ITI முடிச்சிருக்கலாம். சரியா? இந்த படிப்பை முடித்தவர்கள் சதன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்ளை செய்யலாம். வயது வரம்பு பார்ப்பாங்க. வயது வரம்பு பாருங்கள், 15 முதல் 22-24 வயசுக்குள்ளே இருக்கலாம். சரியா? எந்த முறையில் தேர்ந்தெடுக்காங்கன்னு பாருங்கள். தெற்கு ரயில்வே அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு 2024 படி நேர்காணல் மற்றும் பிற தேர்வுகளின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பாருங்கள். தெற்கு ரயில்வே வேலைகளுக்கு ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. சரியா? விண்ணப்ப கட்டணம் பார்ப்போம் எவ்வளோன்னு, யார் யார் எந்த கட்டணம்னு. தகுதியுள்ள வேட்பாளர்கள் Rs 100 கட்டி தெற்கு ரயில்வே வேலைவாய்ப்பு 2024 விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC ST பாக்வேட் வேட்பாளர்களுக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மற்றதை பார்ப்போம். சதன் ரயில்வே அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை ஆன்லைனில் எப்படி செய்தான்னு பார்ப்போம். அதிகாரப்பூர்வ இணையதளமான சதன் railway.indianrailways.government.in செல்லவும். தேவையான அறிவிப்பை கண்டறியவும். அறிவிப்பை கவனமாக பதிவிறக்கம் செய்து படிக்கவும். ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கான தகுதி மற்றும் கடைசி தேதியை சரிபார்க்கவும். சரியா? நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் சதன் ரயில்வே அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை செய்யவும். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று பணிக்கு செல்ல வாழ்த்துக்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.